எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஆமாம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மேலும் மேலும் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோஸ் போடுவோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மேலும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அடுத்த நாள் எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நன்றி. இடி சின்ன பொண்ணு, என்னடி வீட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியே போயிட்டானுங்க. நான் வேறு தப்பாக நினச்சி பழங்க போனடி. சந்தோஷமாக முடியும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆதாரம் வந்து சிசிடிவியில் கிடைக்க போதே, இதில் என்ன ஆயிடுச்சு? இல்லடி, எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பார்த்துக்கலாம் வாங்க. சம்மந்தி அம்மா. சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, நடந்த பிரச்சனை சாவித்திரி எதனா பேசி உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. சாவி குணம் இப்படி தானே தெரியாது முன்னாடியே, அதனால தான், வேற ஒன்றுலாம் இல்லை. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு வேறு ஆஃபீஸில் வேறு வேலை கூப்பிட்டுருக்காங்க, நான் கிளம்புறேன். சம்மந்தி என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? இருங்க, இருந்து சாப்பிட்டு போகலாம். இல்லைம்மா, அவசரமாக வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் கிளம்ப வேண்டியிருக்கு, நான் வரேங்க சின்ன பொண்ணு. சரிங்க. இல்லைங்க, சிசிடிவி கேமராலாம் எடுத்து யார் எடுத்ததுன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும்ல. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் கிளம்புறேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆல்ரெடி சம்மந்தாக்கிட்டேயும் சொல்லிட்டேன், நான் வரேன் சம்மந்தி. சரிங்கண்ணா. நீங்க என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா? கிடச்சிச்சுமா மேலு. சாவி அது அவசியம் போட்டு காமிக்கணுமா? நமக்குள்ள மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. சம்மந்தியம்மா நீங்களும் சொல்லுங்கம்மா. சம்மந்தி, எப்படியா இருந்தாலும் யாருன்னு பார்த்துருவோம் சம்மந்தி. அக்கா என்னக்கா நீ பேச்சு சொல்லிட்டு வேற எதுவும் பண்ண முடியாதுடி. சரிங்க சம்மந்தி, அப்போ யார் எடுத்தாலும் பார்த்துருவோம். இப்படியே பேசிகிட்டே இருந்தே அப்படியே சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிடும் போலையே. சீக்கிரம் காட்டுங்க, வேறு வேலையை பார்ப்போம். சரிங்க, காட்டிடுவோம். இப்போ அக்கா, இந்த அம்மா அப்போவே வாய் இவ்வளோ கொடுக்கும் போதே தெரியும். ஆனால் இதுவே அதுக்கு சூனியம் வச்சுக்கணும் இப்போ தானே புரியுது. எடுத்துட்டு எம்மா பிரச்சனையை கூட்டிருச்சு. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. என்னம்மா கையும் கிளவுமா மாற்றிக்கிட்டேன்ட்டு பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? விட முடியாது, நீ தானே தொடக்கி வச்சத. நாங்களும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டோம். நீங்க இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஆனா நீங்களே இப்படி பண்ணிட்டு இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறீங்களே. சம்மந்தி நான் பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் பார்க்க வேணாம், பார்த்தா மனசாபம் ஆயிடும்ட்டு. இப்ப பாருங்க, பொருள் போனா போயிட்டு போதும், ஆனா இந்த மாதிரி பழிபாவம் போகுமா? அது எப்படி திருநவன் நானா திருநன்னு எப்படி ஒத்துப்பான்? சும்மா நீலி கண்ணீரை வடிக்காதம்மா. இந்த நிச்சயதார்த்தத்துல ஏதாவது நீ பண்ணிடுவேன்ட்டு அது மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி யார் மேலேயே
செஞ்ச தப்புக்கு நீங்களே அனுபவிக்கிறீங்க பாருங்க. பெரியவங்களாச்சும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தோம், கடவுளாக பார்த்து தப்பு செஞ்சவளை காட்டி கொடுத்துட்டாரு.